நான் பாத்துக்கிறேன் உனக்கு வேலை இல்ல உள்ள போனா நான் பாத்துக்கிறேன் நீ பார்த்த மாதிரி அதாவது என்ன போறியா போய் எப்படிமா வேட்டையாடி உணவானது களைப்பு ஏற்பட்டது என்று சிறிது நேரம் இந்த காலத்தில் இருக்கின்ற ஆழ விருச்சகம் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் இந்த காலத்திலே பார்த்தாயா ஓடி ஒளி போன்ற மாதிடா சம்பளம் வந்து உயர்த்து தரப்படும். எதுக்கு சம்பளம் உயர்வுடா? எதுக்கு பதவி உயர்வு? எதுக்கு காவலாளியால் தான் செய்தார். ஆமா காவலமா? ஆமா ஐயா ஓய் 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 இன்று முதல் எனக்கு நீ தாண்டா மாமா. ஏண்டா சம்பளம்டா? டேய் சம்பளம் வரணும் நான் இருக்குமா? ஏய் நீ யாராருக்கு தாண்டா மாமாவா? ஏமா இதான் ஆளுக்கு கேண்டா. ஆமா நீ கூப்பிடுறா நீ பாரு. ஏண்டா நீ எதனா போய் சொன்னாதான்டா அவரு நம்ம கிட்ட சேருவாரு. நம்ம ஆனா வந்த வேலையும் சொல்லக்கூடாது. அந்த ஆளு மட்டும் பாக்காது என்ன ஒரு கல்ல பாத்து அப்படி சொல்லுவாய் சொல்லையா சொல்லுவாய் சொல்லுவாய். இவனுடைய அழகை பார்த்தாயா ஓடி சூரியன் ஒளியை இந்த கானகத்தில் யார் வந்து இவளை வித்திருப்பான்? யாரு விட்டாங்க? யாரு விட்டு இருப்பாங்கன்னு கேக்குறாரு. ஏன்டா என்னதான் நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க? இந்த பெண்ணை நான் சார வேண்டும். கொஞ்சம் மாமா வேலை செஞ்சு விடுறேன். பாத்துறியா? நான் பாத்துக்கிறேன். டேய் இவனோட அழகை பார்த்தாயா? எப்படி ஏண்டா கார் மேலத்தை ஒத்த கூந்தல் மத்தக போன்ற நெற்றி பாத்தியா? சேல் கண்ட போன்ற விழிகள்
இவள் அழகை பார்த்தாயா? சங்கு போன்ற கழுத்து. கொஞ்ச நேரத்துல தெரியும். தெரியும் இவள் நடையோ நடை. குரல் எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல குயில் போல் சென்னை இடை எப்படி இருக்கு? கானகத்திலே விட்டு விட்டானோ காதல் மண்ண கிளம்பிட்டு காதல் மண்ண கிளம்பிட்டாரு. இவனுக்கு அப்பப்போ வகுத்து கலக்கும் போய் புடங்கா மண்ணம் புடங்களாய் வந்துக்கிறாரு. கிளம்பிச்சா நாட ஒண்ணு நடக்க முடியாது. அது மட்டும் கிடையாது. படைத்து விடுத்தோனோ மும்மூர்த்தியில் முதல்வனாக விளங்கக்கூடிய நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இவள் அழகை கண்டு இவளுக்கு தொண்டு செய்ய முடியாது என்று எனக்காக விட்டு விட்டு ஓடிவிட்டானோ. சிவபெருமானே இந்த பொண்ணு உனக்கு நினைச்சிட்டான். வரையப்பா எங்க இருந்து தெரியுமா? பேட்டியாண்ட நேர் கூத்தல பத்துங்க வச்சு பிரம்மதேவன் எனக்குன்னு புடிங்கி போட்டானா? பேட்டை நேர் பிரம்ம எனக்குன்னு புடிங்கி போட்டானான்றாரு. கம்னாடி பையா லட்சுமியாக இருக்குமா? லட்சுமியா? அப்ப பகவான் இந்த புடுங்க போறாரா? பகவான் பொண்டாட்டி லட்சுமி இல்ல வந்து ஊர்வசியாக இருக்குமா? யாரியா? அவரு காதல் மன்னங்கிறாரு தேவேந்திரன். அவரு கீழ் போறாராக இருக்குமா? ஒரு வேளை மன்மதன் மனைவி ரதி தேவியாக இருக்குமா? அப்ப மன்மதன் வெண்ண வெட்ட போவாரா? இவள் அழகை பார்த்தாயா? இந்திரன் மனைவி இந்திராணியும் இவள் அழகை கண்டாய். நானும் அடைவாள், நானும் அடைவாள். நீ கல்யாணி பையா, நீ காதல் நான் சொல்லிட்டு போறேன்டா. நீ கங்காயி
இவனை பார்க்க பார்க்க மூச்சு முட்டை பாட்டு பாடு சைடு கேப்ல நான் சைக்கிள் ஓட்டு போடுறேன். என்ன பண்றான்? ஏண்டா இவரும் நம்ம வந்த நேரமா வந்துச்சுங்கறாரு என்ன பார்த்து. இவரு யாரா இருக்கும்? இவரு வன்னிங்கறாரு கஞ்சி ஒண்ணு குடிங்க பார் போறேன். ஏ வந்துச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் என்ன பார்த்தவனே பிடிக்காது பாக்க பாக்க தான் பிடிக்கும். பாக்க திறந்தானா பிடிக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ஆளுங்க மன்னர்கள் மந்திரிகள் பெரிய பெரிய விஐபிகள் இது யாருனே தெரியல. வந்த நேரமாக என்னையை பார்த்து வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். யாருன்னு உனக்கு தெரியாது? யாருனே தெரியலடா. சத்தியமா தெரியாது உனக்கு? சத்தியமா தெரியாதுடா. சுத்தமா பூசணிக்கா போடுங்க. பின்னாடியே போறோம். ஒரு அட்ரஸ் கேள்றானா அதெல்லாம் அது சொல்றியா? அட்ரஸ் கேள்றா யாரு? ஒரு கட்டிக்கின்னு வரும்போது வேஸ்டல கனகமன்னா தான் தெரிவாரு. சத்தியமா சொல்ற போய் 6 மணிக்கு ஆட்டோ விட்டு போட்டான். அவர் யாருன்னு கேட்டு வாடா அப்புறம் பிறகு நம்ம சொல்லலாம். போராட்டமா போச்சு பாருங்க.
சொல்லவா சொல்லவா சொல்றியா நீ ஊம்ப சொல்றியா என்ன சொல்ற சொல்றியா நீ ஊம்ப சொல்றாங்க அப்படியாடா கேட்டா டேய் சொல்றே மாமா ஊன் சொல்றேன் நீ எவ்வளவு பாசமா சொல்றா சொல்றியா மாமா ஊம்ப சொல்றியா ஓ அப்படியா ஊன் சொல்லுவாரே அவர் ஊன் சொல்லுவாரே அவர் ஊன் கேளுடா ஒரு அட்ரஸ் நான் சொல்றேன் கூட சொல்றேன் ஓ இந்த கனகாபுரி வட்டத்தை நீதி நெறியோடு ஆண்டு வரக்கூடிய நீங்க சரியான லாட்டரி சீட்டு வீட்டுல நமக்கு டேய் யாருன்னு உனக்கு தெரியல சுத்தமா தஞ்சாவூர் டபரா சுத்தேன் எல்லாத்திலும் வசதியான ஆளு ஒரு ஆடி பாடி அனிரோச குயிலே நான் டேய் உன்னிடம் இருக்கிறது எல்லாம் அனைத்தையும் பறிச்சுக்கணும்டா பாத்துருவான் கம்முன்னு என் கூடவே இரு உனக்கு நான் போட்டு தரேன் மேல நீ எதுவும் போட மாட்டேன் எதுவும் மூச்சு புடுங்கன பாரு பாப்பா சரி பாக்க வச்சுக்கொண்டியா நான் யாருன்னு தெரியல தெரியவில்லை கண்ணே கண்டாரிக்கா பழக்க ஓடிட்டு படம் பார்த்து பைத்தியக்காரன புண்ணா டேய் இந்த பக்கம் ஒண்ணு முகத்தே காட்டக்கூடாது சொல்லிக்கிறேன் கேட்டா டேய் டேய் போடா அண்ணா பைத்தியம் என்ன போறியா ஏய் ஒரு படம் பார்த்து பைத்தியக்காரன் தான் ஏய் மகாராஜா டேய் காண மகாராஜா சீ அதான் நான் சொல்லிட்டு மகாராஜா கனகாபுரி நாட்டிலே ஒரு பகுதியிடமாக வாழ்ந்து வரக்கூடிய கனகாபுரி நாட்டிலே ஐயா கண்ணுல பாருங்கடா குத்து போடுங்க மாதிரியா ஒரு பகுதியாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேர் தாயா சுப்பு சுப்பு ஏற்கனவே ஒரு கப்பு அங்க போய் குப்பு குப்பு நீங்கறா அருமை கண்ணே என்னை கட்டி அணைந்து ஒரு இன்ப சுகம் தருவாயா நான் வந்து அவனா நான் தெரிஞ்ச நல்லா தெரியும் கங்கால் பையா அவனா நான் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரியும் யாரு சொல்றா அவனுக்கு முன்னாடி தெரியா அவன் சொல்றா மாமா கண்ணே சுப்பி இந்த சுகம் தன் வீட்டுக்கு முன்னை வேண்டுமே கண்ணே சுப்பு உன்னை சேர்ந்து கூடி குழாவி இன்ப சுகம் இங்க வா என்னடா அவர் கொலை வச்சு சரி கிடையாது டேய் கொஞ்சிருத்துடா கொஞ்சித்து ஏன்டா இப்ப கூட எடப்புற எலி சுத்தல கண்ணி லவ் பண்ணி எடப்புற எலி சுத்தங்கறான் டாக்ஸி வச்சு எடப்புற எலி சுத்தம் ஏய் ஏன்டா சேர கெட்ட அசிங்கம் பாத்துறா ஏமா ஏன்டா ஓ. அவர் கொஞ்சத்துல என்னடா போச்சு அவர் குஞ்சித்து சரி கிடையாது ஏய் கொஞ்சிருடா கொஞ்சித்து ஏய் இல்லடா டேய் அவர் கொஞ்சற விதமே பனிதான்டா ஓ ஆனா ஆனா உனக்கு அவர் விஷயம் தெரியாது ஏன்டா ஒரு குசால் பட்டில குசு விட்டுன்னா அது தெரியுமா மாமா உன்னை சேர்ந்து கூடி குழாவி என் ஆசை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம் ஆனால் நீ சேர்ந்த பிறகு என்னை தனிமையில் விட்டு சென்று விட்டால் நான் எப்படி போய் வாழ்வது நீ கூடி குழாவி தனிமையில் விட்டு நான் செல்வேனா கண்ணே நீ கூடி குழாவி விட்டு போய்விட்டால் என் நிலைமை என்ன ஆகுறது நாய் சுத்துறதே சுத்துறிய இதான் ஏன் மாத்திட்டு பண்ற அதான் பிக்கப் ஆயிடுச்சுல பிக்கப் ஆயிடுச்சு கம்பெனி ஏன் நாய் சுத்துற கையா சுத்துற மாமா நான் கேட்கறதெல்லாம்
தந்தால் சரியா நீ சொல்லாதே என்றுமே அல்லவா கேட்கிறாய் சொல்லாதே என்றுமே அல்லவா கேட்கிறாய் கேட்கமுள்ள நதியோ கருவினால் மாமா நான் கேட்போம் பொருளை நீ தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும் மாமா கண்ணே சுப்பி மாமா நீ என் உயிரே காட்டாதே. ஆமாண்டா. உயிர் கூட அப்புறம் மயிர் கொடுங்களா என்ன பண்ண இல்லடா உயிரானாலும் சரி இவளுக்காக நான் தர ரெடி. என்னோ கெட்டு போ உயிரே கொடுக்கறனால அப்படி எது கொடுக்காத போ அதான்டா. நான் என்ன பண்றது அது வரட்டும் நீங்க சத்தியம் கொடுக்கடா. நான் கேட்க பொருள் நீ வாயினால் சத்தியம் செய்து கொடுத்தால் கேட்க மாட்டேன் ஆ, எனக்கு கையில சத்தியம் செய்து கொடுக்கணும் ஆமா கண்ணே ஆ. ராதையா சுந்தராஜி மன்னவன் மனமகிழ்ச்சியே. நீ ஏதும் கேட்டபோது எழுதுகிறேன் தந்திடுவே. நீ வாதிட வரவும் வேண்டாம் அஞ்சையா சத்தியந்தான். ஊடகம் ஏதும் இன்றி சுருக்குடன் எழுதினாரே. கேட்டியாடா மாமா நான் கேட்கும் பொருள் எல்லாம் தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடு மகாராஜா சத்தியம் பண்ணாத தீய துண்ணமா வாயை தொட்டுமா போயிட்டே இருக்கு. ஏண்டா ஏய் ஐயா கவனிக்கிறா எங்க கவனிக்கிறா கவனிக்கிறா இருடா எப்படி கவனிக்கிறா அனைத்து வந்தா தாண்டா பின்னாடி கவனிக்கிறா பின்னாடி ஆயுதம் வரும் அங்க கவனிச்சு என்ன பண்றது? ஏய் சார், அப்புறமா பின்னாடி கவனிக்கிறா ஓ சூட்கேஸ் பின்னாடி கவனிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை பின்னாடி கவனிச்சு நான் என்னடா பாக்குறேன். நீனா நாயா நீ அதை துண்ணச்சுக்க மகாராஜா நான் என்ன சொல்றேன் என் மனசுக்கு புத்திக்கு என்னடா? இது பெரிய சமாச்சாரம். ஆமா பெரிய இடத்துல வந்து சின்ன இடத்துக்கு குத்துட்டு வீண் பண்ணிடாத. கம்மியாடி பையா ஏண்டா உனக்கு பத்தி என்ன தெரியும்? காதல்லாம் என்ன தெரியுமாடா உனக்கு? எங்களுக்கு எங்க தெரியும் எங்களுக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் என்ன இல்லாதங்க இது ஆனா கூத்தியார் சவுகாசம் குடும்பத்துக்கு ஆகாது. ஊட்டாலடா கல்யாணம் பண்ண போறாடா கல்யாணம். ஏதியா நேடா பண்ணுக்கெல்லாம் அறிவு இருக்கான். நேடாவெல்லாம் ஒரு மனுஷன் ஏடா ஒரு பெரிய மனுஷனா நீ தபா தபா தான் லாச்சி போடுவோம் போடா கம்முனே. மகன் என்ன பண்ணுது நானே ஒரு பொட்ட ரவுடி. ஏய் ஏய் நீங்க எத்தனை பேர் வந்து தத்தளிப்பு எப்படி சத்தியம் வாங்குற பாத்தியா மாமா எப்படி ஓடுறான் பாரு டோர் தந்த ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி அத்தோச்சமா அண்ணா அவள கலறான் அவள விடு. இந்த மூடியாச்சி ஏய் பப்புனே பட்டால் பட்டால் குறறா அவனா. ஏய் மகாராஜா மயிலாட்ட என்ன கூஞ்சா கிட்ட போறான். என்ன இங்க நினைச்சுக்கிறானா என்ன? ஓ நீ தோட மூடு. அந்தால் கப்பு கப்பு கீவீர. டேய் உன்னை தான் கவனிக்குதுன்னு சொல்லி கம்முனி அது எடுக்க எட்டா தான் மாறு டேய் உனக்கு தான் ஹெல்ப் பண்றேன். போய் இந்த மரத்துக்காக போய் தூங்க போ கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா?
சரி போ சரி போ மாமா என் கருத்து கேட்ட காமரச குயிலே சத்தியம் செய்து கொடுத்தா அறிய பூமாதேவி அறிய சூரிய சந்திராக்கள் அறிய முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அறிய ஐயா இந்த பெருத்த சபையோர் இந்த பபுள் பசங்க ரெண்டு பேரும் ஐயோ அறிய. எல்லாரும் எதிர்க்கு கூட தஞ்சி வைங்க நான் எதிர்க்கு வைக்காத அந்த தடி மேல சத்தியமா எப்ப வேணா மகரே சத்தியம் பண்ணாத. டீ குச்சிமா கிளாஸ் வச்சுமான்னு இருக்கணும் என்னடா? சும்மா டீ குச்சிப்பிட்டு பாக்கெட்ல போட்டு வந்து கூடாது கிளாஸ் அப்பப்போ குச்சினா சுகர் வந்துடும் அப்புறம் நீ பிக்கர் பாப்பேன் பார்க்கத்தானே இவ்வளவு வேலையா வானா மாமா வானா கையை விட்டு தாக்க போடா டேய் போடா ஏன்டா என் பைப்புல மண்ணு வாரி போறீங்க நீங்க என்ன போய் கேக்குறீங்கம்மா? ஏன்டா என் பைப்புல ஏன்டா மண்ணை வாரி போடுறீங்க உங்களுக்கு பின்னாடி கவுனிக்கிறேன் ஏம்மா, என்ன பின்னாடி வந்த? எல்லாம் உங்களுக்கு ஓடுனா ஜாலிக்கு ரெண்டு டாய்க்கு பாரு ஆளு போட்டு எடுத்து ஓட்டி போங்கடா எனக்கு ஓட்ட தெரியாதும்மா. புள்ள செரு பாலாட்டி பா வாங்க போ வாங்க மாமா போடா எல்லாம் ஓ வாங்கணும் சத்தியம் செய்யா மாமா மாவரி கேட்கும் போது போடா கெட்டு போ. அதான் முக்கியம் ஏய், நீ கெட்டு போறது நீ போ. டேய் சத்தியம் வாங்கிட்டேன் போடு. இப்ப நான் கேக்குற பொருள மாமன் தருவாரு பாரு என்ன வேணும் மதிமுக 16 ரூபாய் வாங்கியால் உன்னை விட்டு ஒரு கணம் பிரிந்திட்டாலும் என் உயிர் நிலைத்திடாதே அது வினவுடைய தீராறுமையால் எனக்கு நாட்டை அது வினவுடைய தீராறுமையால் எனக்கு நாட்டை சதிருடன் எழுதி தந்தால் சல்லமாக கூடலாம் அல்லல் இல்லாத முடி அல்பயம் அறிந்தானே அல்லல் இல்லாத முடி அல்பயம் அறிந்தானே தமிழுடன் எழுதி தந்தால் பொன்னாடிக்கு வருகிறேன் மாமா நான் கேட்க பொருள் எல்லாம் இப்போது எழுதி தெரியாயா உயிரான கூட படுக்குன்னு கூட அர்த்தம் போய் மாமா உன் உயிர் எனக்கு வேணாம் மாமா அது எவனுக்கு சொந்தம் உயிர் எவனுக்கு சொந்தம் நான் கேட்க பொருளாம் நீ தந்தா போதும் ஏன் நெல்லு மூட்டை ஒரு 10 வேணுமா அதெல்லாம் வேணாம் மாமா அப்படியா? போட்டல்லவா கத்திரிக்காய் முட்டை வேலைச்சிருக்கு கத்திரிக்காய் முட்டை தான் இல்ல அந்த மரத்தக்கார 2 பேர் தான் வேணுமா வேணாயா அது நான் தீவன மாதிரி மாதிரி நடிக்கிறேன்ப்பா. ஓ அந்த அம்மா பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வேணும் செல்லம். மாமா உன்னுடைய நாடு நகர் ஆனை சேனை பண்டு பண்டரும் உப்பு சட்டி வரவோடு அரசு குடிமர உடனே நீ அணிந்திருக்க மணிமா மகுடம் செங்கோல் அரசு அனைத்தையும் நீ உட்காரும் சிம்மாதானம் முதல் உன் நாட்டில் இருக்கும் குடிமக்கள் அவர் இடும் பயிரும் வரை எனக்கு எழுதி ராஜ முத்திரை இட்டு கொடுக்கணும் ஒரு சும்மா இரு காரணம் மானாவையான ஏத்த தம்பா துண்டி ஏத்து குத்துட்டு ஏப்படி பேக்கால ஏட்டம் போற வானா சரி உடே சரி அந்த பத்திரத்துக்கு நான் சீக்கிரம் என்னால தாங்க முடியல அவசரம் சீக்கிரம் எழுதிட்டு போகணும் இந்த கணக்குல பத்திரம் அரசாங்க இதே தந்தியா உடனே மகாராஜா கணக்கு நகர குடு. அப்படி சொல்றான்னா சமாகா டேய் பாத்துக்கலாம் நான் எப்படி உரைக்கின்றேனோ அது போல வாசம் இருக்கணும் நீ எப்படி கொலைக்கிறியோ அப்படியே நான் எழுதுறேன் உரைக்கிறியா உள்ளார் சுய் பண்ற முதல்ல யமனே துணை டேய் அவனோட போறா என்ன அம்மன் தூண் போடுறா. முன்னாடி உன்னை ஒரு திட்டு முடியாது உன்னை நானு. அம்மன் கூட போனா சரி சரி நீ சொல்லியா பைத்தியக்காரா? ஏய் சீ, பைத்தியக்காரன் சொல்லியா சொல்லு. பழுதிலா நடந்த மரியாதை மன்னன்
பயந்தோ துண்ணும் பைத்தியக்காரே காதுக்கு தெரியலடா என்ன கொடு நானே பயந்து ஒரு ரசம் குடிச்சு புண்ணாதுன்னு சொன்னேன். சரி ஐயா மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லு. பழுதிலா கனகபுரியாலும் மண்ணு பழுதிலா கனகபுரியாலும் மண்ணு எழுதிய பத்திரம் யாது என்றால் பைத்தியக்காரன் சொல்வது என்னவென்ற போட்டிக்காரன் படிக்கிற ஐயா வேலைக்கார பத்திரம் கம்மிட்டி பேர் ஏழு மாட்டாங்க ஏற்கனவே 3 பத்திரம் எழுதி பூரா முக்காடு போட்டு திண்ணமலை கோயில உக்காந்துட்டான். மனசுத்திர வயல இருக்கிற 3 பேர் இவன் பத்திரம் எழுதி வேலைக்காரன் ஐயா. ஆமா ஒவ்வொருத்தர் இட்லி குடுக்கறதுக்கு வந்து நீயும் அடியான மாதிரி கோயில்ல சைட்ல உக்காரு போலக்குது. இப்ப நிலைமை பார்த்தாக்கா சரி, சொல்லு பட்டுன்னு போடு. எழுதிய பத்திரம் யாது என்றால் எழுதிய பத்திரம் யாது வென்றால் என் குழுமிடும் நாடு குமலையும் முழுவதுமே இவர் குசுமுடும் பூரா உழவக்கூடிய உழவர்கள் அழைத்தோம் நல்ல பேரு என் அரசு முடிவர உடனே அரசு முடிவர ஐயா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா நீ தீர்த்து வச்சிருக்க மாட்டேன். எழுதிய பத்திரம் முத்திரையிட்டு எழுதிய பத்திரம் நெருப்பிலிட்டு அந்த வட்டத்துக்கு தானே எழுதுறாரு பூராத்தியம். தருதலே வந்திடாலே பெருவாயே பொட்டியாரா போய் அதான்டா சொல்லும் அரசாங்க முத்திரைப்பா கையெழுத்து போடு அவரே வேண்டி பச்சிக்கிறாரு சாட்சி ஜானிகண்ணா சாட்சி கையெழுத்து போடு ஏன் முட்டை கட்டி போறா அவனே கொடுக்கலாம் சாட்சி என்ன முடியும் ஏய், ஒரு quarter, ஒரு பிரியாணி கொடுக்கணும்டா. எதுக்கு ராத்திரி நேரத்துல பெருமாள் நாட்டியே எழுதி கொடுத்து குவாட்டி பிரியாணி கஞ்சி வண்டிக்கெல்லாம் போட்டா ஓட விடுறேன். முன்னாடி மாதிரி ஆட்டா மாமா உனக்கு லாட்டி அது போல் எழுதி அரசாங்க முத்திரை பதிப்பித்து இதுக்கப்புறம் நீங்க முயங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு ஆசையாக பேசி என்ன அவரை மயக்கி வேலை ஆகட்டும். நீ போங்கம்மா பாத்ரூம் கப்புன்னு போங்க. தேவடியா தேவடியா எல்லாரும் காலில் போய் ஆடு விட்டு போகுது. டாபர் போற மாதிரியா டாபர் போற மாதிரி நீ என்ன கும்பிட்டுக்கா பையா பாத்ரூம் போற குச்சி வந்துக்குதா வரக்கூடாது நீங்க ரேஷன் கார்டுல அச்சு போடுறாங்களே ரேஷன் கார்டு எங்க வச்சா
இது யாரும் கொண்டாடிதா இல்ல நான் துணி துவைச்சீங்கன்னா அந்த பொம்பளைங்க பூரா ஏன்டா ரேஷன் கார்டுல பொருள் போடுறாங்க எங்கடா என்னடா இன்னும் ஆளை காணோம் நீங்க அப்படின்னு கேட்கு அந்த அம்மா கேட்டு போச்சுங்களா அது அச்சியெல்லாம் வாங்கிடா ஏன்டா அச்சு துவைச்சுடா மூட்டை பெல்ட்டா வாங்குவியா இந்த நாடே நமக்கு சொந்தமாயிடுச்சுடா அம்மா அச்சி நாத்துக்கு இதுக்கு மேல உனக்கு அப்புறம் நீ செத்துப்புடுன்னு நினைச்சுக்கோ கவர்மெண்ட்ல அதனால எம்மா சொத்து இருந்தாலும் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இருக்கணுமாடா ரேஷன் கார்டு எங்க வச்சீங்க பீரோல வச்சுக்கிறேன் பாரு உள்ள டிராவுல வச்சுக்கிறேன் பாரு உள்ட்ராவில வச்சுக்கிறா பீரோ உள் டிராவுல டேய் ரேஷன் கார்டு கேக்குற நேரம் போடாது உனக்கு என்ன பூச்சியா எங்க அம்மா வந்து நான் கேக்குறேன் ஏன்டா இல்ல மாமா நான் நீ சொக்கமணி கம்பெனி போடா எங்க அம்மா வந்து நான் கேக்குறேன் உனக்கு என்ன ஏய் நீ இந்த வயலுக்கு மேல வர கூடாது இந்த வயலுக்கு வரக்கூடாதா இந்த வயல வர கூடாது போடா சரி போ மாமா போடா போடா ஆடியில தேடி சொல்லி ஆவாடி நம்ம மாமல ஆட்டுக்கு எடுத்துட்டு ஊத்துவாங்க என்ன இந்த கேள்வி ஊத்தலாம் என்னடா கிருஷ்ணா எடுத்துட்டு நான் நீ மாமல போவேன்னு திடீர்னு வந்துட்டா என்னால புரியல ஓ மாமலா போனா ரேஷன் கார்டு எடுத்து பார்த்து போடுவான் ஊத்து பார்த்து அவன் ஊத்திடுவான் மாணவரியா என் அட்டையை பார்த்தா அவனுக்கு எனக்கு கொஞ்சம் லிக் இருக்குது அதனால எனக்கு அதிகமா ஊத்துவான் ரோட்ல எவனை ஊத்துக்கிறேன் நீ வைத்தியக்காரன் கூட உள்ள வச்சு பணம் வச்சிருந்தாங்கக்கா ஏய் யாரா அந்த பக்கம் வராதடா இந்த பக்கம் ஏய் என்ன அடிமா மாவ் நான் என்ன அடிக்கிறேன் நீ அச்சா காமிக்காத என்ன அடிக்கிறான்னு சொல்லாது சொல்லுது ஆமா இந்த வழியா வராது ஏமா 5 லிட்டர் வாங்கி நான் கொல்லிட்டு போறதுக்கா இந்த வழி வராது இந்த வழி வராது இந்த முகத்தை எடுத்துக்கிட்டு என் மூஞ்சில முழிக்காத இப்ப என்னடா உனக்கு எழுவ எடுக்க ஏமா
பச்சாச்சி எத்தனை கிலோ வாங்கட்டும், புயங்கல் அரிசி எத்தனை கிலோ வாங்கட்டும்? எல்லாருக்கும் 18 கிலோ போடுமா. நமக்கு ஒரு சிப்பமே கொடுப்போம். புயங்கல் வச்சு ஒரு சிப்பம் 40 கிலோவும், பச்சை அரிசி 40 கிலோ 80 கிலோ தருவான். பாரு எடுத்து போய் போடுறேன். அப்ப நான் வாங்கி ஆனா நிக்கிற பாருடே குடிச்சோரா போனவனே இங்க வா. இங்க வா. ஏய் இப்படி அப்படி சொன்னா அவனே ஒரு அடிக்கு மாமா சுப்பி கோபக்கார மச்சாரே படுக்கும் போது பாய் கட்டானா, சாங்கும் போது செட்டி கட்டானா. கதையா செட்டி கட்டு கூட கட்டிங்கிறான். சாங்கும் போது செட்டி கட்டான். எவனா கட்டும் போய் போறான். நாங்க 2 பேரும் ஒன்னா கிட்ட உனக்கு என்னால அம்மா பொறுக்கலையாடா. ஏமா கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாத்தையும் பட்டு சக்கரை எத்தனை கிலோ வாங்கிட்டியா? போய் நீ சொன்னா தானமா 10 கிலோ கொடுப்பான் பாடுறா. 10 கிலோ சக்கரையா? ஆமாண்டா. என்ன பண்ணுதா 10 கிலோ சக்கரை வாங்கி வைக்கிட்டுடா. அட நீ சுத்த முடிக்க முடியல. அம்மா எங்க அம்மா வந்து நான் கேதுங்கறேன். மாமா உன் மாதிரி எத்தனை பேர் வந்து அம்மா வந்து மாமா நான் ரெடி மாமா நீங்க ரெடியா? அவன் ரெடியா தாங்கிறான். ஆலிகா மாரி விடா நான் ரெடி. அவா அம்மியா தப்புடா நீங்க ரெடியா? என்னால முடியலடா டேய். என்னால தான் முடியல. யாரா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வந்து பூந்துடா. ஏன்டா கேளுங்க பாவம். ஐயோ அவா அவா ஏண்டா ஏண்டா என்ன தொந்தரவு பண்ணி நீ வாய் மேல வச்சுக்காத. இது மேல வச்சுக்கோ. ஏமா என் உயிரை வாங்குறா? டேய் மட்டி மூக்கா. உன்னால வேலை செய்யும் போது நான் போகும்போது கம்முனு போயிட்டு வரேன். ஏன் என்னடா உன்னை தாக்க இருக்கா? அத பருப்பு எத்தனை கிலோ வாங்கிட்டியா? ஐயோ அவா ஏண்டா பருப்பு வாங்குற நேரமாடா இது? ஐயோ ஐயோ பருப்பு வேணா. நான் நைட்டடா பருப்பு போடுறாங்க. அவன் ரேஷன் கார்டுக்காரர் ராவல் தரக்கிறவன் பக்கத்துல வேற இடத்துக்கு போடுறான். ஏய் அவன் கூச்சா வீட்டுக்கு போடுறான். மூட்டை மூட்டா கொட்டி எடுத்து அம்மா ஒண்ணு பள்ளி போறான். போடா டேய். ஏய் தானி கடைக்கு போறா. குடுப்பான் பாரு வாங்கி வை. தானி கடைக்கு போறா. மாமா நாமோ ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கின்றோம். ஆமா மாமா மாலை புயலாகி விட்டது. இதாகி விட்டது. ஆண்டகங்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறது. ஆமா மழை வரும் போல தெரிகிறது. புறப்படு போகலாம். பஞ்சையில் சென்று எல்லா சமயங்களும்